இன்னைக்கு நம்ம எல்லாரும் அன்னையர் தினம் கொண்டாடுறோம். அம்மா பற்றி நிறைய பாட்டு பாடுறோம். ஆனால் சில பேருக்கு அம்மானா என்னன்னே தெரியாது. அம்மா நம்ம கூடவே இருந்தாலும் நம்ம லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுவோம். சினிமாலெல்லாம் ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் ஒரு அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வந்திருக்குமா, எனக்கு ஒரு அம்மா இருந்திருந்தா என்னை இப்படி விட்டுருப்பாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேருக்கு அது என்ன மாதிரியான உணர்வு, அம்மா இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கவே முடியாது. சிலருக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய அப்யூஸில் வளர்ந்த மாதிரி இருக்கும், சிலருக்கு அபாண்டண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு சிஸ்டர் இன்லா மதர் இன்லா கூட சண்டை போட்டுக்கிட்டே சின்ன வயசுலேருந்து வளர்ந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வந்ததே அந்த அம்மாவால் தான் இருக்கும். அந்த அம்மான்ற கேரக்டரை அப்படியே மியூட் பண்ணிட்டு பார்த்தா லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும். இது மாதிரி ஏன் நடக்குது? இதெல்லாம் நம்மளோட தவறே கிடையாது. இது ஒரு தலைமுறையாக கடத்தப்படுற ஒரு காயம். அதுதான் ஜென்ரேஷ்னல் ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட அம்மாவோட அம்மாவுக்கு 7 குழந்தைங்க, 11 பேர குழந்தைங்க. அதில் யாரையுமே அவங்க லவ் பண்ணவே இல்லை. என்னோட அப்பாவோட அம்மாவுக்கு 3 ஆண் குழந்தைங்க. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, குழந்தை மேலே தான் பிரியமாக இருந்துச்சு, நாங்கள்லாம் சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்வர்சேஷன்லாம் எங்கள் வீட்டில் போயிட்டுருக்கும்போது நான் சொல்லுவேன், நீங்கள் கூட என்னை லவ் பண்ணல, இப்போ கூட உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, நீங்கள் என்னை லவ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, உனக்கு தேவையான சாப்பாடு இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, இந்த வீட்டில் எல்லா டெசிஷனும் நீ தான் எடுக்கிற, அதுக்கப்புறம் என்ன உனக்கு லவ் இல்லைன்னு சொல்கிற, அதோடு இல்லாமல் உனக்கு இதெல்லாமே அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு என்னை நேசிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் நான் அவங்கள மாதிரியே இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு என்னை பிடிக்காததுக்கு காரணம் அவங்க மாதிரி நான் இல்லாதது. இதில் என்னோட தப்பு எதுவுமே இல்லை இல்லையா? இந்த இடத்துல நிறைய மனக்காயங்களோடையும் வலிகளோடையும் ஏமாற்றங்களோடையும் நானும் அடுத்த தலைமுறைக்கு அம்மாவாகிறதுக்கு ரெடி ஆகிட்டே வரேன் இல்லையா? என்னால் நல்ல அம்மாவாக இருக்க முடியுமா? இந்த மாதிரி ஹீலாகாத குழந்தைங்க கப்பலாக சேர்ந்து பேரண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறமா அவங்களோட குழந்தைகளை வளர்க்கும்போது அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு வளர்ந்த ஆண் குழந்தை வேலைக்கு போய் சம்பாதிச்சு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செய்யும். ஒரு பெரிய சைஸ் பெண் குழந்தை வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு அந்த குழந்தைக்கு சாப்பாடு, ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி தேவையெல்லாம் பார்த்துக்கும். மொத்தத்தில் அந்த வீட்டில் 2 பெரிய சைஸ் குழந்தைங்களும் ஒரு குட்டி குழந்தையும் வளரும். அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்குமே தவிர அங்கே பேரண்டிங்னு ஒன்று இருக்கவே இருக்காது. வெளியிலேருந்து பார்த்தா சரியாக தான் இருக்கும், ட்ரெஸ் இருக்கும், ஃபுட் இருக்கும், ஸ்கூல் இருக்கும். ஆனால் அன்பு இருக்காது, அரவணைப்பு இருக்காது. அந்த குழந்தைக்கு என்னை யாராவது காப்பாற்றுவாங்கங்கிற ஒரு ஃபீலிங் கூட வராது. அதனால் தனக்கு ஏற்படுற பிரச்சனைகளை வீட்டில் இருக்கிற பெரிய குழந்தைங்கள்ட்ட ஷேர் பண்ணவே மாட்டாங்க. அதனால் வெளி உலகத்தை பார்த்து வளரும் பொழுது பயமாக இருக்கும், எப்போதும் டிஃபென்சிவாக இருப்போம். சின்ன வயசுலேயே ஒரு எமோஷ்னல் பேர்டன் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு நாள் நல்லா கவனித்து பார்த்தா புரியும், அந்த குழந்தை தான் அந்த ஃபேமிலியையே தாங்கிக்கிட்டு இருக்கும். அவங்க தவறுகளை சரி பண்ணும், அவங்க மனசை காப்பாற்றும். அப்போது அந்த குழந்தை பேரண்ட் மாதிரி ஆகிடும், பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தை மாதிரி ஆகிடுவாங்க. இன்னும் சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க தனக்கு எது கிடைக்கலையோ அது குழந்தைக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேர் தனக்கு எதெல்லாம் செய்ய முடியலையோ அதெல்லாம் குழந்தை செய்யணும்னு நினைப்பாங்க. இதனால் குழந்தைங்களோட கனவுகளை தடுப்பாங்க, ஐடென்டிட்டியை அழிப்பாங்க. சின்ன வயசுலேயே தன்னோட சுயத்தை உருவாக்கும் குழந்தைங்கள ஸ்லோவாக உடச்சி போட்டுருவாங்க. வெளியிலேருந்து பார்த்தா ஸ்பாயில்டு சைல்டு மாதிரி தோணும். ஆனால் உண்மையிலேயே பணம் மட்டும் கொடுத்து வாழ்க்கையை கைட் பண்ணாமல் ஒரு கன்ஃபியூஷனில் வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பா அவங்க மேலே உள்ள வெறுப்பு, அவங்களுடைய ஆறாத காயங்களை எல்லாம் என் மேலே காட்டினாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கும் குழந்தை பருவ காயங்கள் இருந்துச்சு, அதையெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் ரிப்பீட் பண்ணாங்க. அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்தாங்களோ அதே மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை உருவாக்குனாங்க. ப்ரைவசி இல்லாமல் ஒரு மாதிரி நெருக்கடியாக. எனக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாருமே கிடையாது, பட் நான் தனியாகவே இருந்ததில்லை, யாராவது என் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. இதுதான் அந்த சைக்கிள். ஹீலாகாத பேரண்ட்ஸ், ஹர்ட்டான குழந்தைங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அதே பெயினை கடத்துவாங்க. என்னையே எடுத்துக்கலாம். என்னோடய ஸ்கூல் டைமில், காலேஜ் டைமில் நான் ரொம்ப ஆத்திரமாக, ஆவேசமாக
ஒரு விஷயம் சொல்லுவேன், என்னோட குழந்தைங்களெல்லாம் நான் ஸ்கூல்லே சேர்க்க மாட்டேன், அவங்களாம் படிக்கவே வேண்டாம். என் பையன்லாம் வாரத்துக்கு 3 தடவை பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்ற அளவுக்கு சேட்டை செய்யணும். என் பொண்ணெல்லாம் பயங்கர பிடிவாதமாக இருக்கணும். அவள் என்ன செய்கிறாளோ அதை அவள் செய்யணும். அந்த மாதிரியெல்லாம் நான் ரொம்ப கோவமாக பேசுவேன். அதெல்லாம் ஒரு தேவையில்லாதது இல்லையா? என்னோடய லைஃப்பில் சொசைட்டியோ இல்லை ஆப்போசிட் ஜெண்டரோ யாரும் எனக்கு எந்த பிரச்சனையும் பண்ணல. சும்மா என்னோடய பேரண்ட்ஸ் என் மேலே கடத்தி விட்ட பெயின்னால நான் இந்த உலகத்தையே வெறுப்பாக பார்க்க ஆரம்பித்தேன். அதை என்னோட குழந்தைங்களுக்கும் நான் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சேன் இல்லையா? அதுதான் அந்த பெயின். அந்த டைம்லலாம் என்கிட்ட ஒரு குழந்தை கிடச்சிருந்துச்சுன்னா என்ன இருக்கும்னு என்னால் யோசிச்சே பார்க்க முடியல. இதை தான் நம்ம வழியாக கடத்திக்கிட்டே வர்றது. அதை நம்ம தான் ஸ்டாப் பண்ணோம். ஏன்னா நமக்கு அதை பற்றின கொஞ்சம் அறிவு வந்திருக்கு. நமக்கு இன்றைக்கி நிறைய உதவிகள் கிடைக்கிது. மனநல மருத்துவம் எடுத்துக்கலாம், உடஞ்சி போன மனசுக்கு மருந்து போட்டுக்கலாம், அதுக்கெல்லாம் நிறைய வழி இருக்குது இல்லையா? ஸோ நம்ம இந்த சைக்கிளை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த தலைமுறைக்கு நல்ல அம்மாவாக இருக்கலாம். அடுத்த தலைமுறைக்கு நம்ம அம்மாவாகிறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு நாமே அம்மாவாக இருக்கணும். நம்மளோட குழந்தை பருவ குழந்தைய அப்படியே எடுத்து அதோட ஒவ்வொரு காயத்துக்கும் மெதுவாக மயிலிறகால வருடுற மாதிரி மெல்ல அதுக்கிட்ட பேசி அதை சமாதானப்படுத்தி அதோட குறைகளை எல்லாம் சரி பண்ணி அதை நல்ல விதமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும். ஒரு குழந்தைக்கு நம்ம தாயாகணும். அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். இதுக்கு டைம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஹீல் ஆனாதான் நம்மளோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துப்போம். நமக்கு 25 வயசில் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அதுக்கு வயசு 1. அந்த குழந்தைக்கு 20 வயசு ஆகும் பொழுது நமக்கு வயசு 45. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மைண்டும் இருக்கணும், மெச்சூரிட்டி இருக்கணும். அப்போ தான் அத்தனை பெரிய குழந்தைக்கு அம்மாவாகவே நம்மளால் இருக்க முடியும். ஆனால் இந்த இந்தியன் சொசைட்டியில் மட்டும் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தோன்னையும் வயசு அப்படியே நின்று போயிடுது. குழந்தைங்க மட்டும் வளர்ந்து ஒரு 20 வயசு ஆகும் பொழுது எந்த பக்கம் போகிறதுனே கைட் பண்ண தெரியாமல் அப்படியே சொசைட்டியில் போய் காணாமல் போயிடுறாங்க. அதனால் முதல்ல பேரண்ட்ஸ் ஆன நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துக்கிட்டே வரணும். ஹீல் ஆகிறதுக்கு முதல் படி, எனக்கு காயம் இருக்குது, நான் அடிபட்டிருக்கேன், என்னோட பேரண்ட்ஸால் எனக்கு மனசு உடஞ்சி போயிருக்கு, அந்த ஆறாத காயங்கள் உள்ளேயே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். சில பேர் பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து கிடைக்காத அன்பை லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து எதிர்பார்ப்பாங்க. யாரும் யாருக்கும் அம்மாவாகவே இருக்க முடியாது. யாராலையும் நம்மளோட காயங்களையும் நம்மளோட வெற்றிடத்தையும் நிரப்பவே முடியாது. அதை நம்மளால மட்டும்தான் பண்ணிக்க முடியும். அதனால நம்ம ஹீல் பண்ணிக்கணும். ஹீல் பண்ணிக்கிறதுக்கு எப்போதும் போல ஜேர்னல் பண்ணலாம், ஷேடோ ஒர்க் பண்ணலாம், இன்னர் ஒர்க் பண்ணலாம், செல்ஃப் கேர் எடுத்துக்கலாம். எதுவுமே நம்மளால் முடியலை அப்படின்னா நமக்கு வழிகாட்டக்கூடிய மென்டார் இல்லை சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட் இந்த மாதிரி யார்கிட்டையாவது நம்ம உதவி கேட்கலாம். இன்றைக்கி இந்த உலகம் ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம சரி பண்ணிக்கலாம். நிறைய புத்தகங்கள் இருக்குது, அதை வாங்கி பொறுமையாக படித்து நம்மளை சரி பண்ணிக்கலாம். நானும் ஒரு காலத்தில் என்னோட வலியெல்லாம் மூடி மறைச்சி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்னாச்சு அப்படின்னா என்னை காயப்படுத்துகிறவங்க தான் என்னோட வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்தாங்க. என்னைக்கு எனக்கு வலிக்குதுன்னு நான் ஒத்துக்கிட்டேனோ, அதுக்கான ஹெல்ப் எடுக்க ஆரம்பித்தேனோ, அப்போ தான் அன்பாக இருக்கிற மனிதர்களை நான் சந்திக்க ஆரம்பித்தேன். அதனால் முதல்ல உங்களுக்கு காயம் இருக்குன்னு ஒத்துக்கங்க. இந்த சொசைட்டி சொல்லும் மாதா பிதா அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. அதை பிளைண்டாக நம்பணும்னு அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும் நம்மளை காயப்படுத்தினா அது காயம்தான். அதனால் நம்மளோட காயங்களை மறைக்காதீங்க, அதை உணருங்க, அதை சரி பண்ணுங்க. ஒரு குழந்தையோட அம்மா அப்படிங்கிறது நம்மளோட ஐடென்டிட்டி கிடையாது. அதே மாதிரி நம்மளோட குழந்தை அது அப்படிங்கிறதும் அதோட ஐடென்டிட்டி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு ஆத்தென்டிக் செல்ஃப் இருக்குது. அதை நம்ம கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ குழந்தைக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியுமே தவிர அவங்களுக்கோட ஐடென்டிட்டியை பில்டு பண்ணுறது, நம்மளோட ஐடென்டிட்டியை காப்பாற்றுறது அதெல்லாம் அவங்க வேலை கிடையாது. அவங்க இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க என்னவா இருக்கணுமோ அதுபடி அவங்க இருப்பாங்க. அவங்களோட எந்த விதமான வெற்றிகளுக்கும் தோல்விகளுக்கும் நம்ம பொறுப்பு கிடையாது. அப்போ நம்மளோட பங்கு என்ன அப்படின்னா அவங்களாவே இருக்க விடுறது தான் நம்மளோட முதல் கடமை. அவங்கள ஆபத்தில் இருந்து காப்பாற்றி அவங்க தவறான வழியில் போகும்போது லேசாக கைட் பண்ணி விட்டால் போதும், சரியாயிடுவாங்க. நம்மளோட சில நேரத்தில் நம்ம இதை மற்றவங்க கிட்ட சொல்லி நம்மளோட லைஃப் பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி நெருக்கமானவங்க கிட்ட சொல்லும் பொழுது அவங்ககிட்ட இருந்து நமக்கு ஒரு
பரிதாபம், பச்சாதாபம், ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் எல்லாருக்குமே இந்த ஊன்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதை சொல்லும் பொழுது உனக்காச்சும் பரவாயில்ல, எனக்கெல்லாம் இப்படி அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி நம்மளோட பெயின் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால் மற்றவங்க கிட்டே இருந்து அக்னாலேஜ்மெண்ட் எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி நம்மளோட பேரண்ட்ஸ்கிட்டேயும் போயிட்டு, நான் இந்த மாதிரி என்னோடய சைல்ட்ஹுட்டில் நீங்கள் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி லாஸஸ்லாம் இருந்துச்சு, பெயின் இருந்துச்சு, இப்போவும் எனக்கு வலிக்குது, அந்த மாதிரிலாம் சொன்னால் அவங்க உடனே வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அப்போது எனக்கு வந்து அந்தளவுக்கு பக்குவம் இல்லை அப்படிலாம் அவங்க சொல்ல போகிறது கிடையாது. பெரும்பாலும் அவங்களுக்கு இங்கே இல்லவே இல்லை, அப்படிலாம் நாங்கள் செய்யவே இல்லை, நீ இந்த மாதிரி நினச்சிட்ருப்ப அப்படின்னு நான் நினைக்கல, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இன்னுமே ஹீல் ஆகாத குழந்தைங்க தான். அவங்க என்றைக்கும் மாறவும் மாட்டாங்க, இதெல்லாம் அவங்க அக்செப்டும் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் அவங்கக்கிட்ட போய் நியாயம் கேட்குறது, அவங்கக்கிட்ட ஒரு அக்னாலேஜ்மெண்ட் எதிர்பார்க்குறது, சாரி கேட்பாங்கன்னு நினைக்கிறது, இல்லை என்னைக்காவது ஒரு நாள் அவங்க மாறி நம்மக்கிட்ட அன்பாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது, அது எல்லாமே ஒரு முட்டாள்தனம். அது எதுவுமே நடக்காது. எப்படி நமக்கு இந்த மாதிரி ட்ராமா, பெயின் இதெல்லாம் கடத்துனாங்களோ அதே மாதிரி நம்மளோட குழந்தைகளுக்கும் அவங்க அதை செய்யாமல் நம்ம தான் பாதுகாத்து வளர்க்கணும். அதெல்லாம் நம்மளோட நம்ம நிறுத்திக்கணும். அதுதான் நம்ம செய்கிற ஒரு நல்ல விஷயம். அதனால் ஒரு குழந்தைக்கு அம்மா ஆகிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு தடவை நீங்களே ரீபேரண்டிங் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நீங்களே அம்மாவாகுங்க. அம்மானா என்ன, அதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத உணருங்க. இன்னமும் நான் வந்து லவ்லாம் நம்புறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, நான் ஒவ்வொருத்தர் மேலேயும் எந்த மாதிரி லவ் வச்சுருந்தேன், அவங்கள நான் எப்படி நேசித்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் இன்னமும் நம்புகிறேன். அதே அன்பை நம்ம மேலே காட்டணும் அப்படின்னா அப்போ நம்மளாலையும் அதை உணர முடியும் இல்லையா? அப்படி உணர்ந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டா தான் நல்ல அம்மாவாக இருக்க முடியும். அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.